நீங்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லையா? சூழ்நிலை உங்களை ஒடுக்குகிறதா? வாழ்க்கையில் அவமானம் உங்களை வாட்டுகிறதா? உங்களுக்கான இன்றைய காட்ஸ் கிஃப்ட் பிரசங்கி 8:8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. அடுத்தவர்களை குறை கூற உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனெனில் எவரும் பாவம் செய்யாத பரிசுத்தவானாக இல்லை. அடுத்தவர்களை நியாயம் தீர்க்க அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன், உங்களின் மரண நாளின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. துன்மார்க்கத்தில் நடந்து அநியாய அக்கிரமங்களை செய்வோருக்கு துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. கர்த்தராகிய இயேசு மட்டுமே உங்களை விடுவித்து சீர்திருத்த முடியும். இப்பொழுதே உங்கள் பாவங்களை விட்டு விலகி கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் யாரெல்லாம் மனந்திருந்தி தங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. இவர்களின் மனந்திருந்துதல் அநேகருக்கு சாட்சியாய் வைக்குமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.